நமது சகோதரர் திரு KS நரேந்திரன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இந்த புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர் அவர்களுடைய தொலைபேசி கீழே கிடந்திருக்கு. அவங்க தவற விட்டுட்டாங்க. அடிச்சதுன்னா தயவு செய்து அவர்களிடம் ஒப்படைக்கணும். இருக்கா? நல்லது. நம்முடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள் இங்கே சிறப்புரையாற்றுவார். பாரத் மாதா கி பாரத் மாதா கி வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல். தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த வெற்றிவேல் யாத்திரையுடைய கதாநாயகர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய எழுச்சிமிகு தலைவர் மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்களே, இந்த யாத்திரையில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாநிலத்துடைய பொதுச் செயலாளர், இந்த பெருங்கோட்டத்துடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய G.K. செல்வகுமார் அவர்களே, மாநில துணைத் தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் M.N. ராஜா அவர்களே, அண்ணன் கனகசபாபதி அவர்களே, இந்த சிறப்புமிகு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சேலத்திலே 3 மாவட்டங்களை சேர்ந்த திரிமூர்த்திகளாக இருக்கக்கூடிய சுரேஷ் பாபு அவர்களே, சுதீர் முருகன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நம்முடைய அண்ணாதுரை அவர்களே, A.C. முருகேசன் அவர்களே, கோபிநாத் அவர்களே, அத்தனைக்கு மேலாக இந்த யாத்திரை எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் நடந்தாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நாங்கள் அத்தனை துச்சம் என்று தூக்கி எறிந்துவிட்டு முருகனுடைய வேலைக்கு தடையா என்று இங்கு வந்திருக்கின்ற காவிப்படை சொந்தங்களை உங்கள் அத்தனை பேருடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது மனதில் ஒரு வேதனை. நம்முடைய மரியாதைக்குரிய பெரியவர் K. லட்சுமணன் செய்த பணி வீணாகவில்லை. நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் S. A. பழனிசாமி அவர்கள் செய்த வேலை வீணாக போகவில்லை. அத்தனைக்கு மேலாக நம்ம அத்தனை மனிதர்கள் இன்றைக்கு வீட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் ஆடிட்டர் ரமேஷுடைய தியாகம் வீணாகவில்லை. அதுதான் முக்கியம். தியாகம் வீணாகவில்லை. நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இன்றைக்கு விண்வெளிகள் இருந்தாலும் கூட சேலத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சியை பார்த்து ஆடிட்டர் ரமேஷ் அவர்களும் K. லட்சுமணன் அவர்களும் S. A. பழனிசாமி அவர்களும் உண்மையிலே மனமகிழ்வோடு நமக்கெல்லாம் அங்கிருந்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருப்பதோடு நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு முருகனுடைய வெற்றிவேல் யாத்திரை வெற்றிகரமாக நடக்க என்பது கூட அவருடைய ஆசையாக எண்ணமாக இருத்துக் கொள்வதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பெரியவர்களே, தாய்மார்களே, சேலம் மிக முக்கியமான ஒரு ஊர். இன்றைக்கல்ல, இந்த சேலத்திலே தான் அயோத்தி ராமபிரான் படத்திற்கு இந்த தமிழ்நாட்டில் இந்து விரோத சக்திகளுக்கு தலைமை தாங்கிய ஒரு தலைவர் அயோத்தி ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்ததும் விநாயகருக்கு செருப்பு மாலை அணிவித்ததும் இந்த சேலத்தில் தான் மறக்க முடியாது. சரித்திரம் மறக்கவில்லை. அதை அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அனுமதித்தார். அனுமதித்து மட்டுமல்ல, எள்ளி நகையாடினார். யார் இந்த ராமன்? எங்கு பிறந்தார்? அத்வானி பிரசவம் பார்த்தாரா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்ட கருணாநிதி அவர்களே, உங்களை 13 ஆண்டு காலம் ராமனுக்கு செருப்பு போட்டதற்காக 13 ஆண்டு காலம் தமிழ் மக்கள் வனவாசம் அமைச்சு வச்சாங்க. அனுப்பியது யார்? M.G. ராமச்சந்திரன் பேர்ல இருக்க ராமன் தான். ராமன் தான் வனவாசத்துக்கு அனுப்பி வைத்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. 89ல ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க முதல் முறையாக நிதிநிலைக்கு நீங்க தான் இன்றைக்கு நிதித்துறை அமைச்சர். அந்த நிதிநிலைக்கு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க பக்கம் 120க்கு அதிகமான எம்எல்ஏக்கள். இதெல்லாம் இன்னைக்கு ஜெயலலிதா சேவல் சின்னத்தை வைக்க 33 எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் 30 எம்எல்ஏ, அவ்வளவுதான். ஆனா படிக்க ஆரம்பித்ததுமே எங்கிருந்தோ ஒரு செருப்பு வந்து உங்க மூஞ்சில விழுத்தத சரித்திரம் மறக்காது, சட்டசபை மறக்காது. அந்த செருப்பு யாருடைய செருப்பு? யாருடைய செருப்பு?
அன்றைக்கு நீங்கள் ராமனை அவமானம் செய்வதற்கு செருப்பு மாலை அணிவித்தீர்களே, அதே ராமனுடைய செருப்பு தான் அங்க விழுந்தது. அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆக அதன் பிறகு அயோத்தியில் ராம ஜென்மபூமி கட்ட வேண்டும், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியே ஆக வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் செங்கல் பூஜை செய்யப்பட்டது. அயோத்தியில் இன்றைக்கு நம்முடைய அனுப்பிய செங்கல் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நாடு முழுவதும் இந்த செங்கல் பூஜைக்கு தடை செய்த ராஜீவ்காந்தி மீண்டும் பிரதம மந்திரியாக வர முடியவில்லை. இந்த நாட்டில் அயோத்தியில் ராமஜோதி ரதம் நடந்தது, நாடு முழுவதும் ராமஜோதி ரதம் சேலத்திற்கு வந்தது, கிருஷ்ணகிரிக்கு வந்தது, வேலூருக்கு வந்தது, தமிழ்நாடு முழுவதும் வந்தது. அதற்கு தமிழகத்தில் கருணாநிதி அவர்கள் தடை விதித்தார். அகில இந்திய அளவில் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் அத்வானி அவர்கள் தலைமையில் ரத யாத்திரை இன்றைக்கு சோமநாதபுரத்திலிருந்து அயோத்தியை நோக்கி, சோமநாதபுரத்தில் ரத யாத்திரை அயோத்திக்கு செல்வதற்கு முன்பாக பீகாருடைய முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவ் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதிக்கு சமஷ்டிபுரம் என்ற இடத்தில் அத்வானை கைது செய்து சிறையில் எடுத்தார். அத்வானை சிறை செய்ய கைது எடுத்த லல்லு பிரசாத் யாதவ் இன்னைக்கு எங்க இருக்காரு? அதே ஜெயில உட்கார்ந்து இருக்காரு, அதே ஜெயில. அதான் ராமன். அதே போல தமிழகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில ராமஜோதி ஊழலுக்கு துப்பாக்கி சூடு நடந்து 4 பேர் பலிதானம் கொடுத்து நாம 4 ராமபக்தர்கள் பலிதானம் கொடுத்திருக்கின்றோம். அதன் பிறகு கருணாநிதி ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அது அந்த காலகட்டத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய கே.எல். லட்சுமணன் அவர்களும் ஆடிட்டர் அமைச்சர்களும் என்னை போன்றவர்களும் கூட அந்த கலவரத்தில் பங்கெடுத்து அதன் பிறகு சேலம் மத்திய சிறைச்சாலையிலே 2 மாத காலம் நாங்கள் இருந்தோம். ஆகவே வரலாறு யாரும் மாற்றி அமைக்க முடியாது. அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் எதற்காக இந்த வெற்றிவேல் யாத்திரை, இந்த யாத்திரை நடத்த வேண்டுமா? முருகன் அவர்கள் வேண்டும் என்று அரசியல் செய்கிறார். வெற்றிவேலுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். எப்படி ராமருக்கு அவமானம் செய்வது ராமன் ஆட்சியிலிருந்து அகற்றினாரோ, முருகனை அவமானம் செய்வது கூட இந்த முருகன் நிச்சயமாக விரட்டை அடிப்பார், தூக்கி அடிப்பார். முருகன் சொல்லுகிற நபர் தான் நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய முடியும் என்பதை உங்கள் மூலமாக அத்தனை பேருக்கு நான் தெரிய வைத்துக் கொள்கின்றேன். இந்த யாத்திரை ஆரம்பித்த எதற்காக? கொரோனா காலகட்டத்தில் கொரோனா முன்கள பணியாளர்கள் பணியாற்றிய அத்தனை சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், டாக்டர்கள், செவிலியர்கள் இவர்களெல்லாம் பாராட்டுகின்ற விதமாக இந்த யாத்திரை நாம் கௌரவிக்க வேண்டும். அந்த யாத்திரை துவங்கினோம். ஆனால் இந்த யாத்திரை தமிழக அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுக்கல. தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த நோக்கம் புரியல. இதைத்தான் செய்ய போற தெளிவா ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லிட்டு இருக்கோம். அவர்களுக்கு இந்த நோக்கம் புரியல. அடுத்ததாக கொரோனா காலகட்டம் வந்தவுடனே உடனடியாக லாக்டவுன் அறிவிக்கப்பட்டது, ஊரடங்கு. அந்த ஊரடங்கு காலகட்டத்தில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் உணவின்றி, இருக்க இடமின்றி, தேவையான மருத்துவ வசதி தவித்தார்கள். அறிவித்த 2வது நாளை களத்தில் வந்து முன்னின்றவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய சகோதரர்கள், நம்முடைய முருகன் தலைவர் அவர்கள் அழைகோல் விடுத்தார். தமிழ்நாட்டில் பசித்த வயிறு ஒன்றும் இருக்கக்கூடாது என்று அழைகோல் விடுத்தார். பட்டு தொட்டிகள் எல்லாம் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் உணவு தேவைப்பட்டதோ அத்தனை பேருக்கும் 1 கோடிக்கும் அதிகமான உணவுப் பொருட்களை நாம் கொடுத்திருக்கின்ற பெரியவர்களே. அதே போல யாருக்கெல்லாம் உணவு தேவையில்லையோ, சமையல் பொருட்கள் வேண்டும், அத்தனை பேருக்கும் 50 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு சமையல் பொருட்களை நாம் கொடுத்திருக்கின்றோம். அத்தனை அரசியல் கட்சி தூங்கிட்டு இருந்தான். கொரோனாவுக்கு பயந்து போய் வீட்டில் பதுங்கிட்டு இருந்தான். இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற தலைவர் அன்னைக்கு பதுங்கினவர் தான். இன்னும் அந்த பதுங்கு குடிந்து வெளியே வர முடியல. எங்கள் தலைவரை பாருங்க, நம்ம தலைவரை பாருங்க. கொரோனா காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் பணியாற்றியது மட்டுமல்ல, இன்றைக்கு முருகனுக்கு ஒரு அவமானம் வந்தது என்று முருக பக்தர்களுக்கு வேதனை வந்தது தீர்ப்பதற்காக, நம்பிக்கை கொடுப்பதற்கு நம்ம மத்தியிலே தமிழ்நாடு முழுவதும் எதை கண்டு பயப்படாமல், அடக்குமுறை கண்டு கவலைப்படாமல் இன்றைக்கு வந்திருக்கின்றாரே இந்த பாரதிய ஜனதா கட்சியோட ஒப்பற்ற தொண்டர் உங்களை நம்பிதான் வந்திருக்கிறார். ஆகவே இந்த தமிழகத்தில் பணியாற்றிய அத்தனை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையும் பாராட்ட வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். 1 கோடிக்கும் அதிகமான முகக்கவசம் ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது. இன்னும் 1 கோடி பேருக்கு முகக்கவசம் கொடுக்க வேண்டும். முகக்கவசம் இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாதற்காக இந்த யாத்திரை திட்டம் தொடங்கி இருக்கின்றது. பெரியோர்களே, இது ஒரு தப்பா?
நம்மை சேவை செய்த பணியாளர் நம்முடைய கட்சி சபை பாராட்டுவதற்காக தலைவர் அவர்கள் யாத்திரை ஒரு தவறா? நான் கேட்கின்ற தமிழக அரசாங்கத்தை இது ஒரு தவறா? மக்களுக்கு பணியாற்றுவதை தடுக்க இது ஒரு தவறா நான் கேட்கின்றேன். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் ஒப்பற்ற தலைவர், உலக நாடுகள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர், ஒரு ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இந்த நாட்டிலே பொருளாதார சரிவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆத்ம நிர்பர் பாரத், தற்சார்பு பாரதம் என்பது பேரில் 20 லட்சம் கோடி ரூபாயை நமக்காக கொடுத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு, ஏழை தொழிலாளர்களுக்கு, கம்பெனி முதலாளிகளுக்கு, ஃபேக்டரி நடத்துறதுக்கு, அதே போல மீன்துறைக்கு, ஒவ்வொரு துறைக்கும் 20 லட்சம் கோடி கொடுத்த அத்தனை பணம் எதற்காக, எவ்வாறு செலவிட வேண்டும், யாரெல்லாம் அதற்கு பயன்படுவதை சொல்வதற்காக இந்த யாத்திரை நாங்கள் திட்டமிட்டோம். பெரியோர்களே, பிரதம மந்திரியுடைய திட்டங்களை, பிரதம மந்திரி அந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு செய்த சேவைகள் என்னவென்று நம்முடைய தலைவர் பேசுகின்ற பொழுது சொல்லுவார். இதையெல்லாம் சொல்வதற்காக இந்த யாத்திரை நாம் தொடங்கினோம். ஆனால் தமிழக அரசாங்கம் இதை புரிந்து கொள்ளாமல் இதற்கு ஒரு தடை விதிக்கின்றது. பொதுமக்கள் இது நியாயமா? தமிழக அரசாங்கம் இது நியாயமா நான் கேட்கின்றேன். எங்கள் நோக்கம் வேலை கொண்டு எதுவும் சாதிப்பவர்கள். அடுத்ததாக தமிழகத்தில் புதிதாக ஒரு கூட்டம், கருப்பர் கூட்டம் என்ற பெயரில் ஒரு கூட்டம், எம்பெருமான் முருகப்பெருமானை அன்றாடம் நாங்கள் துதிப்படக்கூடிய முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை எந்த அளவிற்கு கேவலப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ, எந்த அளவிற்கு அவமானப்படுத்த முடியும், அந்த அளவுக்கு பேசிய இந்த கருப்பர் கூட்டத்தை கண்டிக்க வேண்டும். ஒரு யூடியூப் சேனல்ல முருகரை குறித்த கந்தத்தை அவ்வளவு கேவலமா பேசினார். இந்த நாட்டில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்க எந்த அரசியல் கட்சிக்கு ரோஷம் இல்ல. ரோஷம் இருக்கின்ற, ஆண்மை இருக்கின்ற ஒரே அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். ஆகவேதான் இதனுடைய தலைவர் இதற்காக குரல் கொடுத்தார். குரல் கொடுத்தது மட்டும் தமிழகம் போராட்டங்கள் நடத்தினோம், கைதாக இருக்கின்றோம். அதன் பிறகு வெற்றிவேல் பூஜை செய்ய வேண்டும், வேல் பூஜை செய்ய வேண்டும் வீடுகள் என்று ஒரு அறைகோல் தமிழக தலைவர் விடுவித்தார் முருகன் அவர்கள். 65 லட்சம் வீடுகளில் இதற்காக வெற்றிவேல் பூஜை, வேல் பூஜை நடத்தப்பட்டது. ஆகவே 65 லட்சம் பேர் மனது கிட்டத்தட்ட புண்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக புரிந்து கொண்டதன் காரணமாக கோடான கோடி மக்கள், தமிழக மக்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மனது வேதனையில் இருக்கிறார்கள். ஆகவே இனி ஒருவன் கருப்பர் கூட்டத்துக்கு ஆதரவாக எவனாவது தமிழ்நாட்டில் இனிமேல் பேசக்கூடாது. முருக பக்தர்களுக்கு இதோ பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இருக்கிறது சொல்வதற்காக இந்த வெற்றிவேல் யாத்திரை திட்டமிட்டு தொடங்கினோம். இந்த நாட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முருக பக்தர்களுக்கு ஆதரவாக நம்முடைய கட்சி தலைவர் மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் வெற்றிவேல் கொண்டு, எப்படி வேல் கொண்டு அந்த அசுரர்களை முருகன் சூரசம்ஹாரம் செய்தாரோ அதே போல தமிழகத்தில் இனி ஒருவன் இந்துக்களுக்கு எதிராக பேசினாலோ, இந்துக்களை இழிவுபடுத்தினாலோ உங்களை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும். உங்க மனதில் இருக்கக்கூடிய கசர்களை அகற்றுவதற்காக எங்களுடைய தலைவர் யாத்திரை வந்து கொண்டிருக்கிறார். அதை தடுக்க நினைக்கிற தமிழக அரசாங்கத்தை நான் கேட்கின்றேன், இதில் என்ன தவறு இருக்க முடியும்? என்ன தவறு இருக்க முடியும்? வேல் ஆயுதமா? கோர்ட்ல சொல்லிருக்காங்க, அவர் ஆயுதத்தை கொண்டு போகிறார். அப்ப வேல் ஆயுதம் சொன்ன காங்கிரஸ் கட்சியோட சின்னம் கையென்ன ஆயுதம் இல்லையா? கையால் அடிச்சு கொலை பண்ண முடியாதா? கம்யூனிஸ்ட் கட்சியின சுத்தி அறிவாள் என்ன ஆயுதம் இல்லையா? அறிவாள் ஆயுதம் இல்லையா? ஆகவே எதையாவது காரணம் நொண்டி சாக்க சொல்வதற்காக தடுக்க வேண்டும். என்ன காரணம்? தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொரோனா காலகட்டத்தில் செய்த சேவைகளை பார்த்த பிறகு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு மீதும் தமிழக மக்கள் மீதும் தமிழ் மொழியின் மீது இருக்கின்ற பற்றை புரிந்து கொண்டதன் காரணமாக தமிழகத்தில் தினசரி ஆயிரக்கணக்கான பேர் திமுகவில் இருந்து மற்ற ஏழை கட்சிகள் தினசரி அன்றாட ஒவ்வொரு கட்சியிலிருந்து கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதை கண்டு பொறுக்க முடியவில்லை. எங்கே தங்களுடைய கூடாரம் காலியாக பயந்து கொண்டு இவர்கள் இந்த வெற்றிவேல் யாத்திரை முடிந்தால் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக மாறிவிடுமே என்ற பயத்தின் காரணமாக தடை போட்டீங்க. 6ஆம் தேதி அன்றைக்கு திருத்தணியில் துவங்கி திருச்செந்தூர் செல்லுகின்ற யாத்திரை 6ஆம் தேதி அன்றைக்கு நாங்க துவங்கினோம். எத்தனை தடைகள் நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போற மாதிரியே இருந்தது அன்னைக்கு. ஆனால் அத்தனை தடைகளை மீறி ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றைக்கு திருத்தணியில் வந்திருந்தாங்க. அதற்கு அடுத்ததாக சென்னையில ஏகப்பட்ட எத்தனை தடைகள், அத்தனை தலைவர் வடிவட திருவற்றியூரில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு திறந்திருந்தாங்க. அதன் பிறகு காஞ்சிபுரத்திலே, செங்கல்பட்டிலே, திருப்பத்தூரிலே, வேலூரிலே, ராணிப்பேட்டையிலே, கிருஷ்ணகிரியிலே, ஓசூரிலே,
தொடர்ந்து 4 நாட்கள் நடந்த நிகழ்ச்சியில ஆயிரக்கணக்கில் எந்த ஒரு இடத்துல கூட நானே 30 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் வாழ்க்கையில அவ்வளவு கூட்டத்தை பார்த்ததில்லை. 2 நாட்களுக்கு முன்பாக திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்திருந்தோம். திருவண்ணாமலையில் அன்றைக்கு கிரிவலமா கார்த்திகை தீப உற்சவ திருவிழா புரியாத அளவிற்கு அங்க மிகப்பெரிய கூட்டம். நான் எல்லாம் ஒண்ணு சும்மா சொல்லல, நாம் பார்த்தது சொல்ல. நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியிலும் பேப்பர்லயும் சோசியல் மீடியா நீங்க பார்த்திருக்கிற விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கூட்டம் கடலூர்ல, விழுப்புரத்துல, கடலூர்ல மிகப்பெரிய கூட்டம். கடலூர்ல கடல் அலை எப்படி வருகிறதோ அதே போல மக்கள் அலையலையாக வந்து கொண்டிருந்தாங்க. கள்ளக்குறிச்சியில மிகப்பெரிய பொதுக்கூட்டம், அதெல்லாம் சிறப்பான பொதுக்கூட்டம் நினைச்சு சேலம் எப்படி இருக்குமோ வந்தா சேலத்துல அதை விட ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பதான் எங்களுக்கும் புரியுது ஏன் அத்தனை பேரை பயந்தாங்க, எதற்காக இந்த தடை போட்டாங்கன்னு இப்பதான் புரியுது. இது மட்டுமல்ல, தமிழகம் செல்ல போகிறோம். தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நாம் நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கும் பெரியவர்களை, தாய்மார்களே. இனிமேல் தமிழ்நாட்டிலே கடவுளை பத்தியோ இந்து மதத்தை பத்தி யாரும் பேச முடியாது. நான் இந்த கூட்டத்தில் கடுமையாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன், திராவிட கழகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்தின் கேவலமான ஒரு செயல் கிடையாது. கடவுளை நம்புகிற முட்டாள், கடவுளை கற்பித்த காட்டுகிறார் என்று கோவிலுக்கு முன்பாக, நான் கும்பிட விநாயகர் கோயிலுக்கு முன்பாக, நாம் கும்பிடக்கூடிய முருகர் கோயிலுக்கு முன்பாக, நாம் கும்பிடக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு முன்பாக, நான் கும்பிடக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு முன்பாக முட்டாள், அடிமுட்டாள், காட்டுமிரான் எழுதியிருக்கிறீர்களே, அத்தனை வாசகங்களை உடனடியாக நீங்கள் அகற்ற வேண்டும். திராவிடர்கள் யார் வயசுகளை அகற்ற வேண்டும். அகற்ற தவறினால் இந்த யாத்திரை முடிவதற்குள்ளாக தமிழக அரசாங்கம் அதை எடுத்தெறிய வேண்டும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு எந்த உரிமை இந்த இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கோ எங்களுக்கும் இருக்கு. நான் கூட தீகாக்கார தலைவர் வீட்டுல போயிட்டு தீகாவில் இருப்ப நீங்கள் ஒரு திருடன் எழுதுறது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதே போல ரோட்ல இருக்கு எவ்வளவு நேரம் ஆக. இனியும் தமிழக மக்கள், இந்து மக்கள், இந்துக்கள், முருக பக்தர்கள், விநாயக பக்தர்கள், பெருமாள் பக்தர்கள், ஈஸ்வர பக்தர்கள் இதை பொறுத்துக் கொள்ள மாட்டார். ஆகவே இதோடு நீங்கள் முடிவு கட்ட வேண்டும். பயமுறுத்தி பார்க்க வேண்டாம், பயமுறுத்தி பார்ப்பதை நினைக்க கூடாது யாரும். இதை உண்மையிலேயே ஆண்டாண்டு காலம் மனதில் இருக்க வேதனை எனக்கு மட்டும் இல்லை, உங்க அத்தனை பேருக்கு இந்த வேதனை. ஆகவே உடனடியாக அந்த கல்வெட்டுகள் அகற்ற வேண்டும். தவறினால் அரசாங்கம் எடுக்கும், அதையும் மீறினால் என்ன செய்வதை நாம் புரிந்து கொள்ளும். ஆகவே இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்கின்றேன். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை எண்ணிக்கையில உள்ளே செல்வது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி யாரை நம்முடைய தலைவர் மரியாதைக்கிற முருகன் அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் தமிழகத்தில் முதலமைச்சராக முடியும். பெரியவர்களே, காரணம் நம்ம பின்னாடி இருக்கிறது நரேந்திர மோடி. பாரதிய ஜனதா கட்சி பின்னாடி நரேந்திர மோடி. பாரதிய ஜனதா கட்சி பின்னணியில் நிற்பது அமித்ஷா அவர்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சி பின்னணியில் நிற்பது மரியாதைக்குரிய ஜெயபிரகாஷ் நட்டா அவர்கள். முன்னணியில் நிற்பது இன்றைக்கு வெற்றி வேலோடு நம்முடைய தலைவர் முருகன் அவர்கள். ஆகவே யார் மோடி? உலகத்தில் எந்த நாடுகளுக்கு போனாலும், எத்தனை நாட்டுக்கு போனாலும், ஒவ்வொரு நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் ஐயோ மோடியோட பேச்சு நான் கேட்க வேண்டும் என்று 2 நாட்கள் 3 நாட்கள் முன்பாக அந்த ஊரில் தங்கியிருந்து டிக்கெட்டை காசு கொடுத்து வாங்கி அந்த அரங்குகளில் அமர்ந்து அவர் பேசுவது கேட்பதற்காக. அமெரிக்கா போனாலும் 1 லட்சம் பேர் வரான், கனடா போனாலும் 1 லட்சம் பேர் வரான், இங்கிலாந்து போனாலும் வரான், பிரான்ஸ் போனா வரான், ஜப்பான் போனா வரான், சைனா போனா வரான், அதே போல சுவிட்சர்லாந்து போன வரான், ஆஸ்திரேலியா போன வரான், நியூசிலாந்து போன வரான், சவுதி அரேபியா போன வராங்க. இன்னும் எங்க போன வராங்க? அதை விட அத்தனைக்கு மேலாக கேடுகட்ட பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானுக்கு ஒரு நாள் கால் வச்சுட்டு வந்தார். அதன் பிறகு அடுத்த நாள் ட்விட்டர்ல ஒருத்த பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் எழுதியிருக்கான், இவரை போன்ற ஒரு தலைவரை கிடைத்தால் என்னாடும் முன்னேறிக்கும் சொல்ல. அப்பேற்பட்ட தலைவருக்கு நரேந்திர மோடியோட கட்சிக்கு, நரேந்திர மோடி தலைவராக பிரதமர் இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவர் செல்லுகின்ற வேல் யாத்திரைக்கு தடையா? இனிமேல் திராவிட முன்னேற்றங்களை ஒளிந்து கொள்ள முடியாது. உங்களை கேட்டுக்கொள்ள ஒன்றே ஒன்றுதான், அடுத்த முறை தேர்தலில் இல்ல, எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியில மக்களிடத்தில் வர நினைத்தால் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, ஏயா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தின போது எங்க போயிருந்தீங்க கேளுங்க. உங்க எம்எல்ஏ கேளுங்க, கவுன்சிலர் கேளுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவரை கேளுங்க. விரட்டி அடிங்க, அவங்களை விரட்டி அடிங்க. எந்த கட்சிக்காரர் வந்தாலும் சரி. எனவே இந்து தாய்மார்களை கேவலப்படுத்த பேசினார்களே,
அன்றைக்கெல்லாம் ஸ்டாலின் வாயில என்ன வச்சிருந்தாரு, எதை வச்சு மூடி இருந்தாரு? அன்றைக்கெல்லாம் ஒரு மனசாட்சி வாய் இடம் கொடுக்க. ஆனா பாகிஸ்தான்ல யாருக்காவது நடந்தா உடனே குரல் கொடுப்பார். ஆகவே தமிழகம் இது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் திரும்பி விட்ட உண்மையை அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரே ஒரு விஷயம், தமிழகத்தில் ஆன்மீகத்தையோ இந்துக்களையோ இந்து கடவுள்களையோ இனிமேல் யாரும் எதிர்க்க முடியாது. சவால் விட்டு சொல்லுகிறேன், இனி ஒருவன் முருகனை அவமானப்படுத்த நினைத்தால் பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான். யாராவது தமிழகத்தில் ஏதாவது குழப்ப நினைத்தால், தமிழகத்தில் ஏதாவது செய்ய நினைத்தால், பாரதிய ஜனதா கட்சியோட கடைசி தொண்டன் உயிரோடு இருக்கின்றவரை, RSS கடைசி சுயம் சேவக் உயிரோடு இருக்கின்றவரை, இந்து முன்னுடைய கடைசி தொண்டன் உயிரோடு இருக்கின்றவரை, விஸ்வ பரிஷத்தை சேர்ந்த கடைசி தொண்டன் உயிரோடு இருக்கு. தமிழகத்திலே இனி நாங்கள் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தமிழகம் ஆன்மீக பூமி, தமிழகம் நம் அத்தனை பேருக்கும் சொந்தமான பூமி. இது கருப்பர் கூட்டமோ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறொரு மன்னம் இல்லாமல் தமிழகத்திலிருந்து துடைத்தறிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு இத்தனை நேரம் பொறுமை காத்த அத்தனை பேருக்கும் நம்முடைய அத பாருங்க, KN லட்சுமணன் அவர்கள் ஆடிட்டர் கருடன் உருவில் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. இதை விட வேற என்ன வேண்டும்? ஆகவே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆயிரக்கணக்கில் அத்தனை பேருக்கும் பொற்பாதனை தொட்டியான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாம் அத்தனை பேரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தலைவர், தமிழகத்தில் யாத்திரை நடக்குமா, முருகன் நடத்த முடியுமா அப்படின்னு தான் கேள்வி கேட்ட அத்தனை பேரும் பதில் அளிக்கும் விதமாக இன்றைக்கு தொடர்ந்து தமிழகத்தில் அத்தனை விஷயங்களும் சொல்லக்கூடிய நம்முடைய தமிழக தலைவர், நம்முடைய மாநில பொதுச் செயலாளருடைய உரைக்கு பின்பாக நம்மிடத்தில் உரையாற்ற இருக்கின்றார். இப்பொழுது நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு GK செல்வகுமார் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். பாரத மாதாவின் பொற்பாதங்களை வணங்கி, தமிழகத்திலே நரேந்திரன் அண்ணன் சொன்னது போல இன்று வரை பாதி பேத்துக்கு மேலே தீக்கா என்று என்னவென்று தெரியாது. இன்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார்கள், அது திருடர்கள் கூட்டம் என்று. திராவிட முன்னேற்ற கழகம் இன்று மாபெரும் வேலைகளை தமிழகத்திலே சில்லு வேலைகளை எல்லாம் செய்து வருகிறது. அந்த வேலைகளில் ஒன்று கருப்பர் கூட்டம். கடைசியிலே முருகன் மேலேயே அவர்கள் இந்த கருப்பர் கூட்டத்தை வைத்து கேவலப்படுத்தி விட்டார்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய எங்கேயும் ஆன்மீகத்திலே மிகப்பெரிய அளவிலே எல்லா மதத்திற்கும் தலைவனாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் அங்கே முருகனுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, நான் ஒரு முருகனை அனுப்புகிறேன் என்று தமிழகத்திற்கு நமது டாக்டர் எல் முருகனை அனுப்பி வைத்து விட்டார். அவர் வரும்பொழுது ஒரு வெடியுடன் அதற்கு முன்னாலேயே 3 மாதத்திற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவாலயத்தில் ஒரு வெடிகுண்டு அனுப்பி வைத்து விட்டார். அங்கிருக்கும் நிலம் உங்களுக்கு சொந்தமில்லை, வெளியே போய்விடுங்கள் என்று. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் இந்திய தேசத்தினுடைய ஒரு இந்தியாவெங்கும் சுத்தி பட்டியலின மக்களினுடைய பிரச்சனைகளை மட்டும் இல்லாமல் எங்கெங்கு பிரச்சனைகள் இருக்கிறதோ இந்திய தேசம் முழுவதும் சுத்திய ஒரு தலைவனை இன்று தமிழகத்திற்கு அனுப்பி ஒட்டு மொத்தமாக தொடைத்தெறிய வேண்டும் என்று ஒரு மாபெரும் சக்தியாக நமது தலைவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய தலைவர் முருகன் அவர்கள் இன்று மாபெரும் சக்தியாக தமிழகத்திலே இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இன்று தமிழகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தலைவனாக வந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கருப்பர் கூட்டத்தை எதிர்த்து போராடி தமிழகத்திலே ஒரு எழுச்சி உருவாக்க வேண்டும் என்ற முறையிலே மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் நரேந்திரன் அவர்கள் சிறப்பான முறையிலே இந்த யாத்திரையினுடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். MN ராஜா அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கனகசபாதிபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த சிவகாமி அம்மா அவர்கள், அண்ணாதுரை அவர்கள், AC முருகேஷ் அவர்கள், சிவகாமி பரமசிவம் அவர்கள் மற்றும் இந்த 3 மாவட்டங்களுடைய
இந்த யாத்திரையினர் பொறுப்பாக இருக்கக்கூடிய கோபிநாத் அவர்கள் மற்றும் பொன் பாலகணபதி அவர்கள், நமது இளைஞர் அணியினுடைய சிறப்பு வாய்ந்த தலைவர் வினோத் செல்வம் அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்று நமது மிகப்பெரிய யாத்திரை வெற்றி பெற வேண்டும். சிறப்பான முறையில் இந்த தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தமிழகத்திலே இந்த 30 ஆண்டு காலமாக ஒவ்வொரு இந்து இயக்க தொண்டர்களையும் பாரதிய ஜனதா கட்சி தோழர்களையும் கொன்று குவித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு சக்தி கொன்று குவித்துக் கொண்டிருந்தது என்று இதுவரை ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்களை எல்லாம் பிடிக்கவில்லை, அவர்களை சிறையடைக்கவில்லை. எந்த கொலை நடந்தாலும் சரி, சிறிது காலத்துக்கு விசாரணை செய்துவிட்டு பைலை மூடிவிடுகிறார்கள். அப்படி கொலைகள் நடந்து அவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கிய அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் நீங்கள் என்னதான் பயப்படுத்தினாலும் நாங்கள் எழுச்சியுடன் வருவோம் என்று இன்னைக்கு தமிழகம் எங்கும் லட்சக்கணக்கான மக்கள் அல்ல, கோடிக்கணக்கான இளைஞர்கள் இன்று வந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி தினமும் தினமும் படித்த இளைஞர்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், இங்கு இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு டாக்டரேட் முடித்திருக்கிறார்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று சிந்திக்க வேண்டும். உங்களை போன்ற முட்டாள் கூட்டம் அல்ல இந்த கருப்பர் கூட்டத்தை ஏவிக் கொண்டிருக்கக்கூடிய முட்டாள் கூட்டம் அல்ல. பேராசிரியர் என்பார்கள், அறிஞர் என்பார்கள், கலைஞர் என்பார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளேயே பேர் வைத்துக் கொள்வார்கள். அப்பேற்பட்ட இந்த கூட்டம் இந்த தமிழகத்திலிருந்து வெளியேற வேண்டும். நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் பழனியிலே ஒரு சித்தரை பார்த்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், தண்டம் ஏந்தியவன் இந்த நாட்டை ஆள வருகிறார் அப்படி என்று கூறினார்கள். அப்பொழுது எனக்கு தெரியவில்லை யார் அந்த தண்டம் ஏந்தியவர் என்று. நம்மளுக்கு சில நாட்கள் அடுத்த தடவையும் பார்த்தேன், அவர் சொன்னார் தண்டம் ஏந்தியவன் தான். அப்போ RSS அடிப்படை உறுப்பினராக இருந்து இன்று பாரத தேசம் என் மட்டுமில்லாமல் உலக தேசத்தையே தன் கீழடியில் வரிசையாக தலைவர்களை அணிவகுத்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்துக்கு தலைவனானார்கள். அதே மாதிரி மோடி அனுப்பிய நாம் மாபெரும் தலைவன் எல் முருகனுடைய தலைமையிலே தமிழகத்திலே இவர் சொன்ன இடத்தில் தான் தமிழகத்திலே ஆட்சி வரும் என்ற முறையிலே கூறிக்கொண்டு இந்த யாத்திரையானது வெற்றிவேல் யாத்திரையாக, சக்திவேல் யாத்திரையாக, துள்ளி வரும் யாத்திரையாக நல்ல முறையிலே சிறப்பான முறையிலே 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் திருச்செந்தூரிலே 7ஆம் தேதி கூடுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நிறைவாக யாத்திரையுடைய கதாநாயகன் தமிழகத்திலே திருத்தணியில 6ஆம் தேதி தொடங்கியது முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றங்களை இன்னும் தொடர்ந்து டிசம்பர் 7ஆம் தேதி அன்றைக்கு திருச்செந்தூரில் நிறைவு செய்கின்ற பொழுது தமிழக அரசியலிலே மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்த இருக்கின்ற நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்களை எழுச்சியுரை ஆற்றுமாறு உங்கள் அத்தனை பேர் சார்பிலும் கேட்டுக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் இந்த வெற்றிவேல் யாத்திரையை சேலம் நகரில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சேலம்
நகர் மாவட்ட தலைவர் சகோதரர் சுரேஷ் பாபு அவர்களை, இந்த வெற்றிவேல் யாத்திரைக்கு முன்னிலையேற்றிருக்கின்ற சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் சுதீர் முருகன், சகோதரர் சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் சுரேஷ் பாபு அவர்களே, மணிகண்டன் அவர்களே, சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அண்ணன் ஏசி முருகேசன் அவர்களே, சேலம் மாநகர் மாவட்ட பார்வையாளர் சகோதரர் அண்ணாதுரை அவர்களே, நாமக்கல் மாவட்ட பார்வையாளர் திருமதி சிவகாமி பரமசிவம் அவர்களே, சேலம் மாவட்ட பார்வையாளரும் இந்த வெற்றிவேல் யாத்திரையுடைய பொறுப்பாளரும் ஆகிய சகோதரர் ஆர்.பி. கோபிநாத் அவர்களே, என்னுடன் வருகை புரிந்திருக்கும் யாத்திரையுடைய பொறுப்பாளர் சகோதரர் கே.எஸ். நரேந்திரன் மாநில துணைத் தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றியிருக்கின்ற மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் புரொஃபசர் கனகசபாபதி அவர்களே, நம்மளுடைய பகுதியை சேர்ந்து சென்னையில் இருக்கும் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் எம்.என். ராஜா அவர்களே, இளைஞரணியினுடைய தலைவர் சகோதரர் வினோஜ் பி. செல்வம் அவர்களே, பட்டியல் அணியினுடைய தலைவர் சகோதரர் பொன் கணபதி அவர்களே, இந்த கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் ஜி.கே. செல்வகுமார் அவர்களே, இளைஞரணியினுடைய முன்னாள் தேசிய செயலாளர் சகோதரர் ஏ.பி. முருகானந்தம் அவர்களே, பொருளாதார பிரிவினுடைய தலைவர் சகோதரர் பாஸ்கர் அவர்களே, அஜய் மூப்பனார் அவர்களே, டாக்டர் பிரேம் அவர்களே, கார்த்திக், இங்கு வருகை எல்லாத்தையும் விட இங்கு வருகை வந்திருக்கும் என் அருமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சேலம்னாலே நமக்கு எல்லாம் என்ன தெரியும்? மாம்பழம் தெரியும். அவ்வளவு இனிப்பான மக்கள் சேலத்து மக்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரும் மாம்பழத்திற்கு நிகரான இனிப்பான என் சொந்தங்கள். உங்கள் அனைவரும் இங்க கூடியிருக்கீங்க. சேலம் மண் சாதாரண மண் அல்ல. சேலம் சாதாரண மண் அல்ல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தியாகம் புரிந்திய மண் சேலம் மண். இந்த சேலத்துல நம்மளுடைய ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை நம்ம தியாகம் பண்ணியிருக்கிறோம். ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை நம்ம தியாகம் பண்ணியிருக்கிறோம். ஜனசங்கக்காரருக்கு முற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு சேலத்துல விதை போட்டு அந்த விதை இன்னைக்கு விருட்சமாக எவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்திருக்குதுன்னா அதற்கு 2 பேர் மிக முக்கியமான தலைவர்கள். ஒன்னு கே.என். லட்சுமணன் அவர்கள், இன்னொன்னு எஸ்.ஏ. பழனிசாமி அவர்கள், வாசுதேவன் அவர்கள். இவங்க எல்லாம் ஆரம்பிச்ச அவர்களுடைய போட்ட விதை, அவர்கள் கொடுத்த தியாகம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக நீங்கெல்லாம் நம்ம இங்க கூடியிருக்கிறது இந்த சேலம் நகருக்கு நாம் கொடுக்கிறது பெருமையாக இருக்கிறது. எங்கன்னு கேட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி எங்கெங்க இருக்குன்னு கேட்டாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல ஒவ்வொரு மூளை முடுக்கு கிராமம் நகரம் அத்தனை பகுதிகளிலும் தாமரை 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 பாரதிய ஜனதா கட்சி நிகழ்வு. எந்த கிராமத்துக்கு போனாலும் இன்றைக்கு பிஜேபி இருக்கு. ஒரு குக்கிராமம், அந்த குக்கிராமத்திலையும் நம்மளுடைய தாமரை இன்னைக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் மாசற்ற தலைவர், தன்னிகரற்ற தலைவர், ஒப்பற்ற தலைவர், உலகத்திற்கே வழிகாட்டியாக திகழ்கின்ற தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேல வைத்திருக்கிற தமிழக மக்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இன்றைக்கு தமிழக இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. நீங்க எங்க பாரு, இவ்வளவு பெரிய ஒரு இளைஞர் கூட்டம், இவ்வளவு பெரிய மகளிர் கூட்டம். இந்த கூட்டம் வேற எந்த கட்சியிலையும் போகல. ஏன் யாத்திரைக்கு தடை போட்டாங்க? ஏன் யாத்திரையை கண்டு பயந்தாங்க? இளைஞர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்துல
போயிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் மட்டும்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை அதிக அளவுல கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றது நினைச்சதுனாலதான் இன்றைக்கு இந்த யாத்திரைக்கும் தடங்கள், இந்த யாத்திரையை தடை செய்ய சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் இருக்காங்க. இந்த யாத்திரை எதுக்காக கேட்கிறாங்க? இந்த யாத்திரை நடக்க வேண்டிய அவசியம் ஏன்னு கேட்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த யாத்திரை நடக்க வேண்டியது அவசியம் அல்ல, இந்த யாத்திரை நடக்க வேண்டியது அத்தியாவசியமான ஒண்ணு. இந்த யாத்திரை நடக்க வேண்டியது அத்தியாவசியமான ஒண்ணு. நாமெல்லாம் காலையில எந்திரிச்சோன்னு தமிழ் கடவுள், முருக கடவுள், முருக பெருமான அத்தனை பேரும் வழிபடுவது நம்மளுடைய வழக்கம். காலங்காலமா வழிபடுறோம், கடுமையான விரதம் இருக்கிறோம், பாத யாத்திரையாக போறோம். அப்படி பாத யாத்திரையாக போன்று நம்மளுடைய வேண்டுதலை வைக்கிற அந்த முருக பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம், அந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒரு கருப்பர் கூட்டம், கயவர் கூட்டம், இந்த கருப்பர் கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை மிகவும் கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில பேசினார். எந்த அரசியல் கட்சியும் அவங்களை கண்டிக்கல, யாரும் ஒரு கண்டனம் சொல்லல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் கடவுளுக்கு ஒண்ணு, முருக கடவுளுக்கு ஒண்ணுன்னா அதை தட்டி கேட்பது பாரதிய ஜனதா கட்சியாக தான் இருக்கும். அதை கையில் எடுத்து நம்ம தட்டி கேட்டோம். கருப்பர் கூட்டம் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் மேல் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யணும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த யாத்திரை தொடங்கி இருக்கிறோம். அவர்களுக்கு பின்னால திமுக என்ற ஒரு கயவர் கூட்டம் இருக்கிறது. திமுக தான் அவங்களை ஆதரிக்கிறாங்க. இந்த கருப்பர் கூட்டத்திற்கு பின்னாடி யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் ஸ்டாலின் அவர்கள் அந்த அத்தனை அரசியல் கட்சியும் கண்டிச்சாங்க. ஆனால் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பர் கூட்டத்தை ஏன் கண்டிக்கவில்லை? கருப்பர் கூட்டத்திற்கு சட்ட உதவி செய்யறது யாரு? கருப்பர் கூட்டத்தினுடைய அந்த ஐடி பிரிவுல கைது செய்யப்பட்ட செந்தில் வேலன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி பிரிவுல வேலை செஞ்சாருன்றாங்க. வேலை செஞ்சாரா இல்லையான்னு ஏன் ஸ்டாலின் மௌனம் காக்கிறார்? அதனாலதான் நம்ம சொல்றோம், கருப்பர் கூட்டத்தை இயக்கியதே திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலினும் அவர்களுடைய கூட்டணியை சேர்ந்தவர்களும் தான் இந்த கருப்பர் கூட்டத்திற்கு பின்னால் இருக்கிறாங்க. இந்த கருப்பர் கூட்டம் மட்டுமல்ல, எப்பப்போ இந்து கடவுள்களை அப்பப்போ இந்து கடவுள்களை அவமதிப்பதே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வேலையா போச்சு. கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ஆனா மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. நம்ம சொல்றோம், நான் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றேன், ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலின் அது ஒரு பண்டிகைகளுக்கு, இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்றதில்லை. ஏன் இப்ப விநாயகர் சதுர்த்தி வந்தது, அவர்கள் வீட்டுல அவங்க குழந்தை வச்சு விநாயகர் வச்சாங்கன்ட்டு ட்வீட் போட்டாங்க ட்விட்டர்ல. அதே நாள் அது என்னுடைய குழந்தை போட்ட ட்விட்டு அப்படியே மாத்தி பேசுறாங்க. என்னது? நான் கோயில் போன கோயில் கும்பிடுங்க, நீங்க சொல்றீங்க எங்களுடைய 1 கோடி இந்துக்கள் எங்ககிட்ட இருக்கிறாங்கன்ட்டு. அப்ப அந்த 1 கோடிகள், உங்களுடைய 1 கோடி இந்துக்களுடைய உணர்வுகளை நீங்கள் பின்பற்றுவது சரியான்ட்டு நம்ம எல்லாம் கேள்வி கேட்கணும். அதனால இந்த கருப்பர் கூட்டத்திற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும், இந்த கயவர் கூட்டத்திற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். கொரோனா வாரியர்ஸ், கொரோனா முன்கள பணியாளர்களுக்கு நாம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், சகோதரர் சகோதரிகள் தன்னுடைய வீட்டில் உணவு இருந்ததோ இல்லையோ, ஆனால் அந்த ஊரடங்கு சமயத்துல அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்கணும்ட்டு கொரோனாவுக்கு அத்தனை பேரும் உயிருக்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருந்த நேரத்துல தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனும் களத்துல நின்று களப்பணியை ஆற்றுவதன் விளைவாக தான் நம்ம சுமார் 1 கோடி பேருக்கு உணவு பொட்டலங்கள் கொடுத்தோம். நம்ம பார்த்தோம் சோசியல் மீடியால, நம்மளுடைய ஏழை சாதாரண தொண்டர், அவருடைய ஒய்ஃப் சமைச்சு அவர் பொட்டலம் போட்டு கொண்டு போய் கொடுத்தார். நம்மளுடைய சகோதரிகள் நீங்க எல்லாருமே மாஸ்க் நீங்களே கையில தைச்சு கொடுத்தீங்க. உங்களுக்கெல்லாம் நம் நன்றி சொல்லுவதற்காக தான் இந்த யாத்திரை. அதனால இந்த யாத்திரை எவ்வளவு தடங்கள் வந்தாலும், இடைஞ்சல்கள் வந்தாலும், இன்னொருகள் வந்தாலும் தொடர்ந்து நடக்கும். இந்த யாத்திரையானது வருகிற டிசம்பர் 7ஆம் தேதி அன்று திருச்செந்தூரில் முடிவடையும் 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 என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நவம்பர் 6 அன்று நம்ம திருத்தணியில தொடங்கி இன்றைக்கு சேலத்தில் நம்மளுடைய யாத்திரை இருக்கிறது. இந்த யாத்திரை தொடர்ந்து பயணிக்கும். நாம்
பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், சகோதரர், பொதுமக்கள் அனைவரும் வருகிற 7ஆம் தேதி அன்று, டிசம்பர் 7ஆம் தேதி அன்று திருச்செந்தூரிலே கூடுவோம். அலை அலையாய் நீங்கள் எல்லாம் திருச்செந்தூருக்கு வாருங்கள். நாம் 2ஆம் சூரசம்ஹாரம் அங்கு திருச்செந்தூரிலே செய்வோம். வாருங்கள் என கேட்டுக்கொள்வதுடன், வருகிற காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். வருகின்ற நாள் பாரதிய ஜனதா வருகின்ற நாட்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய நாட்கள்.